ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொளியில் நான் உங்களுக்கு நடுகைக்குரிய நாற்றுக்களை எப்படி உற்பத்தி செய்கிறது என்று சொல்லி போகிறோம். கனடாவில் நாங்கள் பிரம்டன் என்ற இடத்துல இருக்கிறோம். இங்கே கனடாவின் பிளான்ட் கார்டனர் சோனில் எங்களோட இடம் முந்தி 5B இருந்தது பழைய இதில். இப்போ 6A இருக்குது. இந்த கார்டனர் சோன் எப்படி தீர்மானிக்கிறேன்டா மண்ணின் தன்மை மற்றது எங்களோட காலநிலையின் தன்மையை பொறுத்து தான், காலநிலையை பொறுத்து இது ரேஞ்சை தீர்மானித்து வச்சிருப்பேன். இதன்படி எங்களோட இடத்துல கிளே டு லோமி சாயிலாக இருக்கும் எங்களோட சாயில். இங்கே நாங்கள் மே மாதத்தில் ஸ்டார்டில் நிலமெல்லாம் நாங்கள் தாவரங்களை நடுகிறதுக்குரிய மாதிரி இருக்குமா இருந்தால் நாங்கள் மே மாதத்தில் நாங்கள் நடுக செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகும் வெயிட் பண்ணி மண்ணின் குளிர்மை தன்மையை எல்லாம் நல்ல காடு இல்லாமல் இருந்துச்சுதுன்னா நாங்கள் அதுக்கு பிறகு நடுக செய்ய தொடங்கலாம். ஏர்லி ஸ்ப்ரிங்கில் நாங்கள் லெட்டஸ், பட்டாணி, ப்ரோக்கோலி அப்படியான தாவரங்களை நாங்கள் நடுக செய்யலாம், பிளான் பண்ணலாம். இதை ஃபோலிலையும் இந்த தாவரங்களை நடுக செய்யலாம். வார்ம் வெதரில் நாங்கள் லேட் ஸ்ப்ரிங் அல்லது சம்மரில் தக்காளி, மற்றது கறிமிளகாய், மிளகாய், கத்தரி, பாகல், புடோல் அந்த மரக்கறிகளை நாங்கள் நடுக செய்யலாம். இந்த வார்ம் வெதர் வரும் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு சீட்ஸ் போட்டு முளைக்க வச்சு நாங்கள் நடுவமாக இருந்தால் எங்களுக்கு சமர்காலம், அதாவது கோடை காலம் 3 மாதம் தான். அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு எங்களால் அந்த பயிரிலேருந்து உற்பத்தி அறுவடை செய்ய இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினால நாங்கள் என்ன செய்யணும்னா ஏர்லியாகவே இன்டோரில், அதாவது உள்ளுக்குள்ளே எங்களை வீட்டுக்குள்ளே அல்லையண்டா நாங்கள் பிளான்ட் ஹவுஸுகளுக்குள்ளே வச்சு ஏர்லியாகவே 2 மாதத்துக்கு முதலே அந்த பயிர்களை உற்பத்தி செய்தோமா இருந்தால் நாங்கள் நல்ல அறுவடைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நாங்கள் விதைகளை இன்டோர்லேயே விதைப்பு செய்யணும். நாற்றுக்களை உற்பத்தி செய்யும்போது அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற இந்த நடுகைக்குரிய இதை பாக்ஸை பார்த்திங்கன்னா இது நாங்கள் காசுக்கு கடையில் வாங்கினது. இது முட்டைன்ற பாக்ஸ். இந்த பாக்ஸை வெட்டி இப்படி நாங்கள் இதுக்கு பதிலாக இந்த முட்டை பாக்ஸையும் நாங்கள் பாவித்து இந்த நடுகைக்குரிய கண்டெய்னராக பாவிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் கடையில் நாற்றுக்கள் போடுறதுக்குன்னு சொல்லி இப்படி விற்பினம் அதையும் வேண்டி எடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் இப்படி பெரிய விதைகளை போட போகிறோம்னா இப்படியான இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் வாங்கலாம். அதிலேருந்து நீர் வடிஞ்சு வெளியில் போகும்னா இப்படி ஒரு துளை இல்லாத கண்டெய்னரை வாங்கிட்டு அதுக்குள்ளே அந்த துளை உள்ளதை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சோம்னா அந்த நீர் வடிஞ்சு எக்ஸஸ் நீரெல்லாம் அந்த மேலதிக நீரெல்லாம் கீழே போயிடும். அப்போ நாற்றுக்கள் அழுகாது. இந்த பிளாஸ்டிக் நாட்டுச்சாடிகளை விட நாங்கள் கடுதாசியிலான நாட்டுச்சாடிகளையும் பாவிக்கலாம். கடுதாசியிலான நாட்டுச்சாடிகள் பாவிக்கல இதை நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கல நீர்கள் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக் இதுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே இந்த நாட்டு போடுற இந்த பாக்ஸை வைக்கலாம். இதில் இருந்து நீர்கள் எக்ஸஸ் நீர்கள் வந்தால் அதுக்குள்ளே இருக்கும். இது நாங்கள் பல்பான அந்த இதுகளை சீட் பண்ணுறதுக்குரிய சீடர். இது செக்கட்டியர். இது கார்டன் ட்ரோவல் என்று சொல்கிறது. இது மண்ணுகளை நாங்கள் அள்ளி போடுறது பாவிக்கிறது. நான் இந்த பொட்டிங் மிக்ஸுக்காண்டி இந்த ஆர்கானிக் பொட்டிங் மிக்ஸ் தான் வாங்கினான். இதுதான் என்னுடைய விதைகள். இதில் நான் புதிதாக வாங்கிய விதைகளும் இருக்குது, மற்றது சிலது நான் லாஸ்ட் இயர் பாவித்த விதைகளும் இருக்குது. நாங்கள் இந்த விதைகளை ஒரு கவனமாக ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சேர்த்து வச்சோம்னா இந்த வருஷம் பாவிச்சிட்டு கூடுதலாக இருக்கிறத வச்சோம்னா அடுத்த வருஷத்துக்கு பாவிக்கலாம். குறைஞ்சது 1 தொடக்கம் 2 வருஷத்துக்கு நாங்கள் இந்த விதைகளை பாவிக்கக்கூடியதாக இருக்குது. பொட்டிங் மிக்ஸுக்கு நாங்கள் பாவிக்கிற கலவை இந்த மாதிரி ஆர்கானிக்காயும் இருக்கலாம். இல்லைன்னா ஆல் பர்பஸ் கார்டன் சாயில் இதையும் வாங்கி பாவிக்கலாம். நாங்கள் இந்த 2ஐயும் கலந்தும் பாவிக்கலாம். நான் இந்த ஆர்கானிக் பொட்டிங் மிக்ஸை தான் பாவிக்கிறேன். இதில் சில நேரங்களில் தடிகள் அப்படி கல்லுகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்.
சில மண்கலவையில் அப்படி இருக்காது. அப்படி இருந்துச்சுதாண்டா நாங்கள் அதுகளை எடுத்து நீக்கி போட்டு தான் அதை பாவிக்கணும். இந்த பொட்டிங் மிக்ஸை பாவிக்கணும். அப்போ தான் நல்லது. இந்த வேர்கள் வளர்கிறது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இப்படித்தான் அந்த மரக்கட்டைகள் எல்லாம் வரும். இதுகள் இருந்துச்சுன்னா அந்த சின்ன குறுகிய விதைகள், அந்த விதை நாட்டுகள், இந்த வேர்கள் வர கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை நீக்கி போட்டு இந்த மாதிரி பொட்டிங் மிக்ஸுகளை போட்டு அந்த நாங்கள் நடுகைக்குரிய ஊடகத்தை ரெடி பண்ணுவோம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே தான் நான் இந்த சிறிய விதைகளை நாட்டுக்கு தயார் செய்கிறதுக்கு போட போகிறேன். இல்லைன்னா நாங்கள் அந்த முட்டை பாக்ஸ் இருக்குத்தானே, அதுக்குள்ளேயும் போடலாம். இது நாங்கள் இந்த பிளாஸ்டிக் அந்த பாக்ஸுக்குள்ளே செய்யக்குள்ளே இப்படி ஒரு அச்சு இருந்துச்சு. இந்த மாதிரி அச்சுக்கள் இருந்தால் நீங்கள் அதை போட்டு ப்ரஷ் பண்ணி போட்டு இப்படி அடையாளம் வரும். அந்த இடங்களில் போட்டிங்களா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் நடையில் குறையத்தான் நட போகிறீங்கன்னா இப்படி இடவழியில் போட்டு நட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த பிளான்ஸை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் நிறைய விதைகளை போட போகிறீங்கன்னா இப்படி கோடுகளை ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக்கோ அல்லது ஏதாவது ஒரு சிறிய தடி அப்படி எடுத்து நீங்கள் இப்படி ஒரு லைன் கீறிட்டு அந்த லைனுக்குள்ளே இந்த சிறிய விதைகளைத்தான் இதுக்குள்ளே நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா தெரியும், இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். இந்த மாதிரி நாங்கள் விதைகளை போடணும். இந்த சிறிய விதைகளை இப்படி போடக்குள்ளே நாங்கள் நெருக்காமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். அப்போ தான் பிளான்ஸ் வளர ஈஸியாக இருக்கும். ஸ்டிக்கர் லேபிள் பண்ணினோம்னா எங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதுக்காண்டி இப்படி ஒவ்வொரு விதைகள் இருக்கும். நாங்கள் அந்த பெயர்களை போட்டு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விதைகளை எல்லாம் போட்டு லேபிள் பண்ணின பிறகு நாங்கள் இப்படி ஒரு பாப்சிக்கல் அந்த ஸ்டிக்காலேயே இப்படி 2 சைட்டும் நாங்கள் இப்படி மெல்லமாக பொறுமையாக ஒவ்வொரு சீட்ஸுக்கும் பக்கத்தில் வடிவாக மூடி இப்படி நாங்கள் மேக் பண்ணின அந்த லைனில் தான் இந்த சீட்ஸை போட்டிக்கிறோம். அப்போ 2 சைட்லேயும் இருக்கிற மண் அப்படியே மெதுவாக நாங்கள் மூடி அந்த சீட்ஸுகளை மூடி விடணும் பொறுமையாக. இந்த சிறிய விதைகளாக நாங்கள் போடக்குள்ள கத்தரி, தக்காளி, மிளகாய், கறிமிளகாய், நோக்கோல், கேரட், பீட்ரூட், மற்றது பார்ஸ்லி அப்படியான விதைகளை நாங்கள் போடக்கூடியதாக இருக்கும். சலாது, இதில் நாங்கள் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, நோக்கோல், சலாது அந்த விதைகளை நேரடியாகவும் நாங்கள் இப்போ நடுக செய்யல். இந்த மாதிரி இந்த ட்ரோவில் போட்ட சீட்ஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக வடிவாக மூடி முடிச்சிட்டு அடுத்ததாக நாங்கள் விதைகள் முளைக்கிறதுக்கு தேவையான நீரை இங்கே கொடுக்கணும். இந்த நீரை நாங்கள் இந்த நடுகை ஊடகம் தயாரிக்கக்குள்ளேயும் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி விடணும். அதுக்காண்டி நிறைய தண்ணி விடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா மிஸ்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே இருந்தால் அதை அதுக்குள்ளே விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி போத்தல்கள் நாங்கள் பாவிச்சு முடிஞ்ச போத்தலுக்குள்ளே அதில் மூடியில் ஒரு துளையை போட்டுட்டு அதால் மெல்லமாக நீங்கள் பொறுமையாக ஒரு துளை போட்டால் காணும். அது சின்ன துளையாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அந்த ஈரப்பதத்தை உருவாக்கி விட்டோம்னா காணும். நிறைய தண்ணி விடக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லணுன்னா நாங்கள் இருக்கிறது குளிர் பிரதேசம். இங்கே வெளியில் மைனஸுகளில் வெப்பநிலை இருக்குது. அதனால் நாங்கள் உள்ளுக்குள்ளேயும் டெம்பரேச்சர் நாங்கள் போட்டாலும் குளிர்த்தன்மை ஒரு லேசான குளிர் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன இது வெயில் காலமான உலர் பிரதேசங்கள் இருக்கிறவையால் நீங்கள் வடிவாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வடிவாக விடலாம். அதுக்காண்டி நல்லா சதண்டு நிற்கிற மாதிரி விடாமல் ஓரளவுக்கு விடணும். இங்கே குறைவான தண்ணி விடைக்குள்ளே தான் நாட்டுக்கள் அழுகாமல்
ஈஸியாக முளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காண்டித்தான் நாங்கள் என்ன செய்யலாம்டா, இதுக்கு மேலால் ஒரு பொலித்தீன் அப்படியானதால் மூடி விடலாம். இந்த தண்ணிகள் எல்லாம் விட்டு முடிஞ்ச பிறகு மேலால் ஒரு பொலித்தீன் அப்படியானதால் மூடி விட்டோம்னா இந்த நீர் ஆவியாகிறது குறைவாக இருக்கும். அப்போ மொய்ச்சரைஸ்டாக இந்த மண் கலவை இருக்கும். அப்போ இந்த விதைகள் ஈஸியாக வளரக்கூடியதாக இருக்கும். இல்லையண்டா நீங்கள் இதுக்கு மேலால் மூடிகளால் மூடக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா மூடி விடலாம். நான் இதை மூடி விடக்கூடிய மாதிரி தான் நான் இந்த கண்டெய்னரை எடுத்திருக்கிறேன். இப்படியான கண்டெய்னர்கள் நீங்கள் பேக்கரி ஸ்டஃப்புகள் நீங்கள் சாமான்கள் வேண்டினீங்கன்னா அதில் பாவிச்சு முடிய வெட்டிக்கு இப்படியான இதுகளில் கீழே நீங்கள் எப்பயுமே கீழே ஒரு சின்ன சின்ன துளைகள் போட்டிருக்கணும். ஏனெண்டா இந்த காற்றோட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காண்டி இப்படி மூடி விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் மூடி போட்டு நாங்கள் வச்சோம்னா சரி. விதைகள் முளைக்கிறது எங்களுக்கு இது கிளியராக இருக்கிறதால தெரியும் எங்களுக்கு விதைகள் முளைக்கிறது. இப்படி விதைகள் முளைச்சி வரைக்குள்ளே நாங்கள் இந்த கண்டெய்னர் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு 3 to 4 hours திறந்து விடணும். சீட்லிங்ஸ் நல்லா வளர்ந்துட்டுதுண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதை மூடியை திறந்து தான் விடணும். நல்லா வளர்ந்துட்டுண்டா அதில் முட்டும், அப்போ அழுக தொடங்கும். அப்போ நீங்கள் திறந்து தான் விடணும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் மூடி வச்சிருக்கலாம். ஏர்லியாக முளைக்கக்கூடியதாக இருக்கும். 4 நாட்கள் கழித்த பிறகு இப்படி இந்த மாதிரி எல்லா விதைகளும் முளைச்சி வந்தது. 3ஆம் நாளே எனக்கு ரேடிஷ் முளைச்சி அடுத்த நாள் அந்த இரவு போல் நோக்கோலும் முளைக்க தொடங்கிட்டு அதுக்கு பிறகு பீட்ரூட்டுகள் முளைக்க தொடங்கினது. இன்றைக்கு கொஞ்சம் மிளகாயும் முளைச்சி கொண்டிருக்குது. இப்படி முளைகள் வந்து கொண்டிருக்கு. நான் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களுக்கு நான் இதோட முளைதிறன் பற்றி அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ நம்ம விதைகளை கொண்டு பெரிய விதைகளை எப்படி இலகுவாக முளைக்க செய்யலாம்ன்றதை பற்றிய வீடியோவை அடுத்த காணொளியில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ, பாய். மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன்.